அடுத்த 50 வருஷம் உலகமே இந்தியாவை நம்பிதான் இருக்கும். பார்மசியை பொறுத்த வரைக்கும் மருந்துகள் நாம உலகத்துக்கு சப்ளை பண்ணாதான் உலகமே வாழும், இல்லனா உலகமே அழிந்துவிடும். எல்லா கம்பெனியும் லோன் இல்லாமல் குரோ ஆகவே முடியாது. புரிந்து கொள்ளும். மனுஷன் கூட அப்படிதான். நாமளே அடுத்த லெவலுக்கு போனோம்னா கடன் வாங்காமல் முடியவே முடியாது. ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு எந்த ஷேரை சார் வாங்கலாம்? இது எல்லார் முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கு பதில் எங்க தேடினாலும் சரியா கிடைக்கவே மாட்டேது. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா தான் சார் இருக்கு. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை, ட்ரம்ப் டாரிஃப் பிரச்சனை, அப்புறம் சைனாவோட பிரச்சனை, ஒரே குளறுபடியா இருக்கு சார். ஒரு மாதிரி இடியாப்பு சிக்கலா இருக்கு, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. கண்டிப்பா சொல்றேன். செக்டார் வைஸ் நான் சொல்ல வரேன். நான் ஜஸ்டிபிகேஷன் சார், என்னோட சேனல் நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு விஷயத்த பண்ணணும், நீங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்க நான் சொன்னேன்னா அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன். ஏன் நீங்க பண்ணலாம் அப்படின்னு. சிலது பண்ணாதீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் அதையும் நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன். ஏன் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஜஸ்டிஃபை. அதனால கவலைப்படாதீங்க. என்னோட சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு முடிவு வீடியோ முடிவுல நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனா எவ்ரி பாயிண்ட் நீங்க தயவு செஞ்சு பாருங்க. ரைட். இப்ப என்ன ஷேர் வாங்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு, பார்மசி. நல்ல பார்மசி கம்பெனி நீங்க தைரியமா வாங்கலாம். என்ன சார் இவ்வளவு வேலை, 3000ன்றாங்க, 4000, 1000. இந்த 3000 நீங்க வேலை போகுதுன்னு சொல்றீங்களா? அது 1000த்துல தானே வந்தது. இதே 1000 இருக்கும்போது நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? 1000 ஆகி போச்சுன்னு. 1000 தான் 3000 ஆகி போச்சுல்ல. 3000, 6000 அதுக்கு மேல போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. கரெக்ட். ஏன் நான் பார்மசி கம்பெனி சொல்லணும், எழுதி வச்சுக்கோங்க சார். இன்னைக்கு இல்ல, அடுத்த 50 வருஷம் 50 வருஷம் சும்மா கிடையாது. உலகமே இந்தியாவை நம்பிதான் இருக்கும். பார்மசியை பொறுத்த வரைக்கும் மருந்துகள் நாம உலகத்துக்கு சப்ளை பண்ணாதான் உலகமே வாழும், இல்லனா உலகமே அழிந்துவிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 50% மேல உலகத்துக்கு சப்ளை இன்னைக்கு இந்தியாவோட கம்பெனிங்க தான். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு டிமாண்ட் இருக்கும். மருந்து இல்லாம மனுஷனால வாழ முடியுமா? நாம சப்ளை பண்ணா மனித இனமே அழிந்து விடும் அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவை டிபெண்ட் பண்ணி உலகமே இருக்கு. அந்த மாதிரி சூழல் அவங்க என்ன பண்ண வாங்காம இருப்பாங்களா? சரி, ரைட், ஓகே, இந்தியாவில நீங்க வாங்கலாம், நான் வெளியில எங்க வாங்குறேன், வெளியில எங்க போனாலும் இன்னைக்கு நம்ம 1 ரூபா விற்கிறது வெளியில போனா 10 ரூபா. அவன் 10 ரூபாய்க்கு வாங்குறான், 1 ரூபாய்க்கு வாங்குவான். நம்ம கிட்ட தான் சார் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால பார்மசி கம்பெனி நல்ல கம்பெனியா பார்த்து வாங்க. அதை வாங்குனீங்கன்னா தூக்கி அப்படி கபோர்ட்ல போட்டுட்டு அதோட சாவியத்தை கடல்ல போட்டுருவோம். பல வருடம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. ஏன் தெரியல? அடுத்த 50 வருஷத்துக்கு பார்மசி இண்டஸ்ட்ரி இஸ் வெரி வெரி சேஃப். ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு நம்மளோட பார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம். அப்கோர்ஸ் நல்ல கம்பெனியா பார்த்து வாங்கணும். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? என்ன கம்பெனி வாங்குறது அப்படின்னு அதை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு டீடைல்ஸ் பண்ண அதை நான் இன்னொரு வீடியோ நான் ரிலீஸ் பண்றேன். அதை பத்தி ஒவ்வொரு ஷேரா பார்த்து செப்பரேட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பார்மசி கம்பெனி நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் அடையாத. காரணம் அடுத்த 50 வருஷத்துக்கு அவை நன்றாக செய்யும். நாம என்ன சார் அடுத்த 50 வருஷம் வாழ போறோம், அடுத்த 10 வருஷமோ 15 வருஷமோ அதுக்குள்ள பார்த்தா பயங்கரம் மேலே எங்கேயோ போயிடும் சார். கவலையப்படாது. சேஃப் பெட். ஓகேங்களா? ரிஸ்க் இல்லாத. சரி, அது ஒண்ணு முடிஞ்சு வச்சு அடுத்து பேங்க். நல்ல பேங்கா பார்த்து வாங்க, நல்ல பெர்ஃபார்மிங் பேங்கா பார்த்து வாங்குவாங்க. ஏன் பேங்க் அப்படின்னா இந்தியாவோட எக்கானமி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜிடிபி நல்லா ஏறுது. லார்ஜஸ்ட் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் இந்த வேர்ல்ட் அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஜிடிபி growth எல்லாம் வச்சுட்டு லார்ஜஸ்ட் எக்கானமி, 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்ட் அளவுக்கு உயர்ந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்தியால நிறைய விஷயம் ப்ரொடியூஸ் ஆகுது, அதை நிறைய பேர் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நடக்குது. ரைட், இது நடக்குது இல்ல? அப்போ இந்த கம்பெனிக்கெல்லாம் பணம் வேணும்ல. கம்பெனிக்கெல்லாம் பணம் வச்சுக்கிட்டு அவங்க குரோ பண்றாங்க. சார் திடீர்னு ஒன்று பண்றான், 10 பிரான்ச் இருக்கு இந்தியால சார், இன்னொரு 5 பிரான்ச் ஓபன் பண்ணா, ஏன்னா அங்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கு சார், விற்கிறது பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு. அப்படின்னா 5 பிரான்ச் அங்க ஓபன் பண்ணி பணம் இல்லைன்னா பேங்க்
போய் கடன் வாங்க. அந்த மாதிரி அத்தனை கம்பெனியும் growth ஆவா நம்ம பேங்க்ல போய் பணத்தை வாங்குவோம், லோன் வாங்குவாங்க பேங்க்குக்கு லாபம். எல்லா கம்பெனியும் லோன் இல்லாமல் குரோ ஆகவே முடியாது. புரிந்துக்கணும். மனுஷன் கூட அப்படிதான். நாமளே அடுத்த லெவலுக்கு போனோம்னா கடன் வாங்காமல் முடியவே முடியாது. போய் பாருங்க, அம்பானி பயங்கர பணக்காரு, அதானி பயங்கர பணக்காரு, டாடா பயங்கர பணக்காரு. அக்கௌண்ட் போய் பாருங்க எவ்வளவு கடன் இருக்கு பாருங்க. கோடியா கடன், ஆயிரக்கணக்கில் கோடி கடன் இருக்கும். அந்த மாதிரி கடன் வாங்கி தான் அவங்க குரோ ஆகிறாங்க. ஸோ கடன் எங்கேயிருந்து வாங்க? பேங்க்ல வாங்கணும். ஸோ பேங்க்ல இருந்து வாங்கும்போது அவங்களுக்கு நீங்க வட்டி கொடுத்தாகணும். அது அவங்களுக்கு லாபம் தானே. அதனால பேங்க் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார், பிரச்சனையே கிடையாது. பேங்க் தைரியமா வாங்குங்க, நல்ல பேங்கா பார்த்து வாங்க. மூணாவது FMCG, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், அதாவது கன்சம்ஷன் குட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற பொருள்னு சொன்னா சும்மா சாப்பிட்ற பொருள். சாப்பிடாமல் மனுஷனால வாழ முடியுமா? முடியவே முடியாது. நம்ம டெய்லி கஞ்சி சாப்பிட்டு வாழ முடியுமா? இல்ல கூழ் சாப்பிட்டு வாழ முடியுமா? கிடையாது. நம்ம பிள்ளைங்க வந்துக்குமா, பீஸா வாங்கணும்ப்பா, பர்கர் வாங்கணும்ப்பா, சாண்ட்விச் வாங்கணும்ப்பா, அதை வாங்கணும் சொல், பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் வாங்கப்பா, ஜிம் ஜாம் இன்னும் ஒரு பிஸ்கெட் வருதுப்பா, அது இன்னும் ஒரு பிஸ்கெட் வருது, பேரே வாயில் நுழையாது, அதை வாங்கி கொடுப்பாடு. அதெல்லாம் யார் ப்ரொடியூஸ் பண்றா? இந்த மாதிரி FMCG, பிரிட்டானியாவா இருக்கட்டும், தாபூரா இருக்கட்டும், நெஸ்லேவா இருக்கட்டும், நூடுல்ஸ் சாப்பிட கூடாது, உடம்புக்கு கெடுதல், டாக்டர்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனா நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு பசங்க சொல்லு, என்ன பண்றது? வாங்கி கொடுத்தா. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா FMCG ஒண்ணுமே ஆகாது சார். 145 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க வாழறதுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிடுவாங்க கிடையாது. அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் இது கெடுதல், இது சாப்பிடாத, இது அத்தோட வாழ்க்கையே காலின்னு சொன்னாலும் வாங்க சாப்பிடறதுக்கு ஒரு குரூப் இருந்துட்டே தான் இருக்கு. சின்ன பசங்களும் பெரிய பசங்க, உங்களுக்கு என்னையும் சேர்த்து தான் நான் சொல்ல வரேன். அவங்க எங்கேயும் வாங்குவாங்க, இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க சார். அவங்க ஏன் ப்ரொடியூஸ் பண்றாங்க? நம்ம வாங்குறதுனால ப்ரொடியூஸ் பண்ணோம். அது ஒரு விஷயம் சப்ளிமெண்ட் போயிட்டே இருக்கும். அந்த கம்பெனிக்கு இன்னைக்கு என்னைக்குமே நஷ்டம் வராது, குரோ ஆகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வாங்குறவங்க நாளைக்கு அது 15 ரூபா ஆக்குவாங்க, அப்பயும் நம்ம வாங்குவோம். 20 ரூபாய்க்கு அப்பயும் நம்ம வாங்குவோம். ஸோ அவங்களோட ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா? அதனால அந்த கம்பெனிக்கு அழிவே கிடையாது. உங்களுக்கு விலை ஏற ஏற அதோட ஷேர் பிரைஸோட விலையும் ஏறிட்டே இருக்கும். ஸோ நஷ்டமே வராது. 3 வச்சுங்களா. 2 இருக்கு, கொஞ்சம் ஹாட்டான இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ரயில்வேஸ்ல கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரயில்வே டிபெண்டன்ட் ஸ்டாக் ஏதாவது பாருங்க. ஏன்னா வந்தே பாரத் ட்ரெயின் பாருங்க, ஒரு காலத்துல ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி இந்த ட்ரெயின்லாம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்றாங்க. யார் மேனுஃபேக்சர்? இந்தியாவில் இருக்கிற கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனிக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தா தானே அந்த என்ன சொல்றது, சின்ன வீல் இருக்கும், அதோட பார்ட்ஸ் இருக்கும், அதோட சின்ன சின்ன போல்ட் இருக்கும், அது இருக்கும், ஏதோ ஏகப்பட்டது இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்து தானே கம்பார்ட்மெண்ட் ஆகுது. அதெல்லாம் வந்து லோக்கல் கம்பெனில மேனுஃபேக்சர் பண்ணல. அதெல்லாம் வந்து ரயில்வே டிபெண்டன்ட் இருக்கு இல்லையா. இன்னைக்கு ரயில்வேஸ்ல ஆர்டர் வரும்போது அவங்களுக்கு எல்லாம் நல்ல பிசினஸ், அதெல்லாம் நல்லா போயிட்டு போகும். ஏன்னா ரயில்வேஸ் வந்து அடுத்த 100 வருஷம் நீங்க வந்து எவ்வளவுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா அது பாட்டுக்கு குரோ ஆகிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரூட் இருக்கு, அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க போறதுக்கு. அதனால ரயில்வேஸை பொறுத்தவரைக்கும் சேஃபான பெட். இன்னொன்னு டிஃபென்ஸ். இன்னைக்கு பாகிஸ்தானோட பிரச்சனை வந்து இந்தியா போய் அடிச்சுட்டு வந்தான், டபால் அடிச்சுட்டு வந்தான். ஒரே வாரத்துல 2-3 நாள்லயே பாகிஸ்தான் அடிச்சுட்டு. அப்போ இந்தியாவுக்கு த்ரெட் இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து பிரச்சனை வருது, பங்களாதேஷ் சின்ன சின்ன பிரச்சனை வருது, சைனா ஏற்கனவே குச்சின்னு வாழ்ந்துடும். இவங்களெல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணல. நம்ம நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி அது நீங்க துப்பாக்கியா இருக்கலாம், அம்யூனிஷன் இருக்கலாம், டேங்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அதுக்கு சம்பந்தப்பட்ட கம்பெனியை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா டிஃபென்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணியே ஆகணும். அதனால டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிங்க இன்னைக்கு வந்தாலும் என்னைக்கு வந்தாலும் அடுத்த பல வருஷங்களுக்கு லாபம் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா சைனாவோட த்ரெட் இஸ் ரியல். சரி, இன்னைக்கு வந்து நம்ம சமாதானம் பேசி 4ல இருந்து வெள்ளைப்புறா விட்டுட்டு நம்ம 2 பேரும் கை கோத்துக்கிட்டு இதோட பிரச்சனையே இல்லாம சண்டையை போடவானான்னு எதாவது டிசைட் பண்ணுவாங்க. முடியுமா? சைனா கூட முடியுமா? சான்ஸே கிடையாது. பாகிஸ்தானோட முடியுமா? சான்ஸே கிடையாது. ஸோ என்னைக்கா இருந்தாலும் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஃபார் த கவர்மெண்ட். அப்போ இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ஆர்டர் நிறைய போகும். ஸோ அவங்க நல்லா லாபம் பார்ப்பார்கள், ஷேர் வேலை அதுக்கு தகுந்த மாதிரி ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த 5 செக்டார் நான் சொன்ன மாதிரி ஃபார்மசி, பேங்க், ரயில்வேஸ், டிஃபென்ஸ்,
எஃப்எம்சிஜி. இந்த 5 செக்டார்ல இருக்கிற கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் இன்னொன்னு செய்யணும். வாங்கிட்டு கபோர்ட்ல போட்டுட்டு சாவியத்தை கடல்ல போடுங்க. பல வருஷத்துக்கு தொடாதீங்க. 5 வருஷமா 10 வருஷம் இருந்தீங்கன்னா லாபம் பெருகும். எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என் கமெண்ட் கால் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.